இன்டர்செப்டர் 650 இந்த வண்டி வந்து ஃபுல் சர்வீஸ் வந்துருந்துச்சு, ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்பேர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, கம்பெனி ஒரிஜினல் ஜென்ரல் ஸ்பேர்ஸ் தான். அப்புறம் வந்து ட்ரெயின் போர்டெலாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆயிலெலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆயில் ஃபில்டரையுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் ஆயில் ஃபில்டருமே வந்து பிரிச்சுட்டு ஆயில் வந்து லோட் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டரை மாட்டிட்டு அப்புறம் வந்து ட்ரெயின் போர்ட்லையுமே பேஸ்ட் போட்டு பக்காவை டைட் பண்ணிவிட்டு அப்புறம் சீட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா பயங்கரமாக டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையுமே பக்காவாக நீட் அண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த கேபிள்லாம் க்ரீஸ் பேக் பண்ணியாச்சு அந்த ஒயர் கேபிளில். அப்புறம் வந்து ஏர் ஃபில்டரையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி பார்த்தாலுமே பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. அதையுமே வழக்கம் போல் பக்காவாக நீட் அண்ட் க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டருமே ஓப்பன் பண்ணி ஏர் ஃபில்டருமே நியூ போட்டாச்சு புதுசு. அப்புறம் இன்ஜின் ஆயிலுமே வந்து ஊற்றியாச்சு, கம்பெனி ஒரிஜினல் ஆயிலே போட சொல்லிட்டாரு இந்த கஸ்டமர். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையே வாங்கி ஊற்றியாச்சு, 3 லிட்டர் வரும் இதுக்கு. அப்புறம் செயினுமே லூஸாக இருந்துச்சு, செயினுமே ப்ராப்பராக டைட் பண்ணிவிட்டு செயின் க்ளீன் பண்ணிவிட்டு செயின் லூப் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இல்லை காற்று கம்மியாக இருந்துச்சு 2 வீல்லையுமே. சரி 2 வீல்லையுமே காற்று அடித்து கஸ்டமர் கொடுத்தாச்சு, சின்னதாக ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். புல்லட் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டார் கேரேஜ்.